ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி செய்யலான்னு மாவு எடுத்து போடும்போது என் சின்ன பொண்ணு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா சரி டிவி ஃபோனுன்னு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாவது பண்ணிட்டுமே அவகிட்டே கொடுத்துட்டேன். கொஞ்சமாக திரட்டி அவளே வந்து குக்கி கட்டரில் ஷேப் பண்ணி எடுத்து கொடுத்துட்டா. சூப்பராக பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி இதுக்கான சைட் டிஷ் பார்த்திங்கன்னா பூரி மசாலா தான் செய்ய போகிறேன். நான் உருளைக்கிழங்கு சேர்க்காமல் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உடச்ச உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து கருகக்கூடாது, கொஞ்சமாக வெந்தால் போதும். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளியும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, வதங்கினா போதும். இப்போ அது வதங்குற கேப்பில் ஒரு கிணத்துல 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு வெந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு பூரி மசாலா ரெடி ஆகிடும். பூரியும் ரெடி ஆயிடுச்சு. குட்டி பொண்ணுக்கு அவள் செஞ்ச பூரியை செஞ்சு கொடுத்தாச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்